ஜியோமெட்ரியில கொஞ்சம் பேசிக்ல இருந்து கொஞ்சம் ரைட் ரைட் என்ன சொல்றது ஒரு மையம் ரைட் இந்த மையத்தை சுற்றி உள்ள கோணத்தின் அளவு எத்தனை பாருங்க 360 பாருங்க ரைட் ஒரு மையத்தை சுற்றியுள்ள கோணத்தின் அளவு வந்து 360 பாருங்க ரைட் ரைட் இதை நம்ம ஆலயம்னு சொல்ல போனா 2π ஆலயம் ரேடியன் ரைட் 2π ரேடியன் அதுதானே ரைட் நல்லா கொஞ்சம் அவதானமா கொஞ்சம் கவனிச்சு ரைட் ரைட் அப்ப சொல்லுங்க ஏ இந்த கோணம் ஏ இந்த கோணம் ஏ ஏ எவ்வளவு ஏ எத்தனை பாருங்க ஒரு மையத்தை சுற்றியுள்ள கோணத்தின் அளவு மையம் அல்லது வட்டம் ரைட் இல்ல ஒரு ரவுண்ட் ரைட் இப்படி இருக்கேன்னா இது ஒரு ரவுண்ட் ரைட் இது வந்து 360 பாருங்க அப்படித்தானே ரைட் ரைட் அப்ப என்ன சொல்லுங்க ஏ ரைட் ஏ எத்தனை பாருங்க சார் இருக்கீங்களா பிள்ளை ஏ எத்தனை பாருங்க இருக்கும் காய்ச்சிங்கன்னா தான் எனக்கு கிளாஸ் ஏ லேசா இருக்கும் ரைட் 3 ஏ கூட்டினா 360 பாருங்க 3 ஏ 360 அவை 3 ஏ சமன் 360 ஏ சமன் 3 பிரிச்சா ரைட் 3 பிரிச்சா ஏ சமன் 120 பாவை சார் அப்ப இது உங்களுக்கு தெரியும்னா ரைட் வெரி குட் ரைட் 120 பாருங்க அப்ப இதுல ரேடியன்ல டிவிஷன் சொல்ல போனோம்னா பாருங்க a plus a plus a எல்லாமே கூட்டினா 2π ரைட் 3a சமன் 2π னா a சமன் 2π இன் கீழ் 3 ரைட் ரேடியன் இங்க பாகை இந்த ரேடியன் ரைட் ரெண்டுலயும் நமக்கு தெரிஞ்சிருக்கும் ரைட் இதமோட எக்ஸாம்பிள் நம்ம ரெண்டு விஷயம் தெரிஞ்சிருக்கும் ரைட் பேசிக்கான விஷயம்னா ஆலயம்ங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சிருக்கும் ரைட் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டு வீடியோ செஞ்சிருக்கேன் அவளே இருக்கும் ரைட் இப்ப எனக்கு அடுத்து சொல்லுங்க ரைட் அடுத்து சொல்லுங்க ஒரு நேர்கோடு பிரிச்சு ரைட் எனக்கு சொல்லுங்க எக்ஸ் எத்தனை பாருங்க 60 பாவை சார் வெரி குட் ரைட் பாருங்க எக்ஸ் பிளஸ் எக்ஸ் 180 அது செமி எக்ஸ் சமன் 180 எக்ஸ் சமன் 3060 60 பாகைய ரேடியன்ல சொல்லணும் அப்படின்னா ரைட் பாருங்க 360 பாகை தான் 2π ரேடியன்னா இப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் 360 பாகை 2π ரேடியன்ஸ்னா 60 பாகை ரேடியன் அதான் பாருங்க இந்த போன பிக்சர் பாருங்க 360 பாகை தான் 2π ரேடியன் அது 60 பாகை வரும் இந்த சுருக்கம் தெரியணும் அதாவது பிரிக்கிறது மேல தொகுதியே பகுதியே இதை நம்ம சுருக்கலாம் தகவல் சுருக்கலாம் இந்த ரெண்டே ஆரம்பிச்சிருக்கலாம் 2 ஆகவே 5×3 60 பாகை சொல்றது 5×3 ரைட் தானே அவ இந்த விஷயங்கள் வந்து ரைட் அடுத்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா விஷயத்த நல்லா கவனிச்சுக்கணும் ரைட் கொஞ்சம் கொஞ்சமான விஷயத்தை எடுத்து அப்படியே உங்களுக்கு எப்படி ஒரு போட்டி பரிசுக்கான கேள்வி சின்னதுல இருந்து பார்க்கணும் ரைட் முதல்ல இந்த கிளாஸ் உண்மையில ஜாயின் பண்ணீங்கன்னாலும் இந்த செட்டை உங்களுக்கு விளங்கும் நல்லா அவதானமா இருந்தா சரி ரைட் காலைக்கு நோக்கி என்ன சொல்லணும் எக்ஸ் என்ன எக்ஸ் இது இப்படி போட்டா உங்களுக்கு தெரியும் தொண்ணூறு பாருங்க எக்ஸ் என்ன இதெல்லாம் டக்கு விட வாங்கணும் குயிக்கா வந்து இருப்பாங்க ரைட் ஒரு ஆள் சொல்றீங்க வேற ஆன்சர் போய் வேற யாராவது ஆன்சர் ரைட் அப்ப எக்ஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இது
இந்த மாதிரி அடையாளம் போட்டா 90 பாகம் அப்படித்தானே சரி இந்த மாதிரி அடையாளம் போட்டா 90 பாகம் ஆகவே x சார் 120 பாகை இது வெரி குட் 120 பாகை சார் 160 மூன்றை கூட்டினா 360 ரைட் ஆகவே இப்படி சமன்பாடு இருக்கு அது உங்களுக்கு லேசா இருக்கும் கணக்கு ரைட் ஃபைவ்னா கொஞ்சம் நல்லா ஆகணும் பார்க்கணும் ரைட் மூணை கூட்டம் 360 எக்ஸ்ட்ரா 360னா ரெண்டும் கூட்டப்படுது அந்த பக்கம் போக கழிக்கப்படும் கழிச்சோம்னா ரெண்டை கூட்டம்னா 240 அது எக்ஸ்ட்ரா 120 பார்க்கணும் ரைட் 240 கழிக்கணும் ரைட் ஓகே தானே ரைட் அப்ப இந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு தெரியாது ரைட் இந்த மாதிரி விஷயம் வந்து ஒரு 360 பாகைன்னு அது ரைட் ரைட் இதுக்கு என்ன ஆன்சர் இதுக்கான ஆன்சர் சொல்ல முடியும் எக்ஸ் என்ன ரெண்டுலையுமே எக்ஸ் என்ன ரெண்டுலையுமே எக்ஸ் சொல்ல பார்ப்போம் ரெண்டு கணக்குல எக்ஸ் வெளியே எக்ஸின் பெருமானம் சார் 30 45 30 45 ரைட் பாபு ரைட் பாபு போய் 30 45 ரைட் ஓகே பாபு ரைட் எக்ஸ் பிளஸ் 2x பிளஸ் 3x எல்லாத்தையும் கூட்டினா வரப்போறது உங்களுக்கு 90 இந்த அடையாளம் போட்டா உங்களுக்கு 10 வரும் அப்ப பிரச்சனை இல்லை இப்படி சமன்பாடு வந்து இப்படி ஈக்குவேஷன் வந்து எழுதுங்க ரைட் இது கட்டாயம் அது இப்ப 3x 2x 5x ஓட 6x சமன் 90 பாருங்க அவ x சமன் 90 6ஆல x சமன் 15 பாருங்க ரைட் இந்த பக்கம் அதே மாதிரி 3x ஆக 2x ஆக x சமன் 180 ரைட் ஒரு நேர்கோடு 180 தானே ரைட் அதாவது ஒரு வட்டத்தை ரெண்டா பிரிச்சாலுமே ஆக இது 360 பாருங்கன்னா 60 180 இந்த 180 அந்த 60ல உள்ள கோணங்களை தான் இப்படி பிரிச்சுக்கணும் ரைட் ஆக இதுக்குள்ள 6x சமன் 180 x சமன் 180 6 x சமன் 30 பாருங்க இங்க 15 பாருங்க இங்க 30 பாருங்க ஓகே ரைட் அவன் இந்த விஷயம் நோட்ல எழுதியணும் நோட்ல எழுதியணும் இந்த விஷயத்தை இந்த விஷயம் எழுதியணும் இப்ப எனக்கு சொல்லுங்க போல உங்களுக்கு ஏற்கனவே படிச்சு கொடுத்துருந்தா எனக்கு சொல்லுங்க 3 மணி 3 மணி ரைட் அது ஏஎம்மாவும் இருக்கலாம் பிஎம்மாவும் இருக்கலாம் ரைட் அது எப்படி வேணாலும் இருக்கலாம் 3 மணிக்கு இடையில என்ன கோணம் எனக்கு சின்ன கோணத்தை சொல்லுங்க 3 மணினா அதுக்கு உள்ள சின்ன கோணம் எத்தனை பாருங்க 3 மணி செங்கோணம் சார் எத்தனை பாருங்க 90 பாகை சார் 12 6 3 9 3 மணினா இங்க மனசு பாருங்க இங்க நிமிடம் 3 சார் அது எத்தனை பாகையா இருக்கும்னு கேட்டா 90 பாகையா 3 மணி 90 பாகை ரைட் எனக்கு அவன் சொல்லுவாங்க 3:30 3:30 எத்தனை பாகு எத்தனை பாகு 3:30 எத்தனை பாகு சின்ன சின்ன கல்பத்துக்கு தேவைப்படும் நல்ல அவதானமா இருக்கணும் ரைட் இப்ப கோணங்கள் சம்பந்தம் நீங்க எல்லாத்தையும் படிக்கணும் கோணங்கள் சம்பந்தம் இப்ப டவுட் வரக்கூடாது ரைட் 45 பாகை சார் 45 பாகு வேற ஆன்சர் வேற ஆன்சர் 3:30 எத்தனை 3:30ல ஒரு 30 போதும் இது வரைஞ்சா நல்லதா 3:30 3 மணி ஓகே தானே 3:30
இது இருக்காது. ரைட். மூன்று 30. 87 பாய் சொல்லியிருக்கீங்க. 45, 87. வேற வேற ஆன்சர் வச்சிருக்கீங்களா? வேற ஆன்சர் வச்சிருக்கீங்களா? கதைங்க கதைங்க. கதைங்க. பாப்போம் நல்லா பார்க்கறது தெரியாட்டி நல்லா பார்க்கறது. 3:30. ரைட். அப்ப 3:30னா எப்படியுமே நிமிட முள் வந்து 6 கிட்ட இருக்கு. அதுல எந்த டவுட்டுமே இல்லை. ரைட். நிமிட முள் வந்து 6 கிட்ட தான் இருக்கும். ரைட். 30 கிட்ட 60 ரைட். நம்பருக்கு ஆனா மனுஷியால முள் வந்து 3 கிட்ட இருக்காங்க. மனுஷியால முள் வந்து 3 கிட்ட இருக்காங்க. 4, 5. அதாவது நிமிட முள் வந்து என்ன நடக்குதுன்னு கேட்டா படத்திட்டவங்களுக்கு வந்துச்சா இல்லையா? நீ உலகம் திரும்பி பாத்தீங்கன்னா விளம்பரம் நினைக்கிறேன். வந்துருச்சுன்னா 3 கிட்ட இருந்து இது ஒரு 60 வரும். ரெண்டும் நடுவில் தான் இருக்கும். மனுஷியால முள் வந்து இந்த 2 நடுவில் இருப்பாங்க. இப்ப நமக்கு தேவை நல்லா பாக்குறீங்க. ரைட். 1, 2, 7, 8, 10, 15. ரைட். இங்க பாருங்க இந்த 2 இந்த பாருங்க 5க்கும் 6க்கும் இடையில சின்ன பெரிய ஒரு கற்பனை கோடு போடுது. இந்த கோணத்தின் அளவு என்ன? அந்த கற்பனை எங்க பாப்பா யாராச்சும் சொல்றீங்க? எங்க பாப்பா இந்த கோணத்தின் அளவு என்ன? ரைட். வெரி குட். ரைட். 30. இந்த கோணத்தின் அளவு வந்து 30 பாகு. அதே மாதிரி 4க்கு இப்படி போட்டோம்னா இந்த கோணத்தின் அளவு 30. ரைட். ரைட். இப்ப பாத்தீங்கன்னா 3க்கும் 4க்கும் இடையில தான் 30. ஆனா 60 வந்துருச்சா இல்லையா? நல்லா பாருங்க. 3க்கும் 4க்கும் இடையில 30. ஆனா நம்ம இங்க நிமிடம் 12 கிட்ட இருந்து 6 கிட்ட வரப்பு இவர் 60 வந்துட்டாரு. அப்ப 30 பாகை 15 பாகை வந்துருவாரு. இப்ப 15 பாகை தான். ரைட். ஆகவே 3:30 டைம்ல இதுக்குள்ள அவ்வளவு கோணம் போட்டுங்க. 30 பாகை 15 பாகை. ஆகவே 75 பாகை. நல்லா பார்த்து உங்களுக்கு இப்படி ஒரு கேள்வி வந்தா சும்மா எக்கத்தப்புல போகக்கூடாது. அதை நல்லா பார்த்து நல்லா வரைஞ்சி அந்த வேலையை அதெல்லாம் செய்யணும். ஓகே உங்களே இது வேலைக்கு ரைட். எதுனா கேளுங்க. நான் அடுத்த டைம் சொல்றேன். நீங்க வச்சிருக்கோம். ரைட். கோணத்தை சிறிய கோணத்தை சொல்லுங்க. சரியா? நான் அடுத்த டைம் சொல்றேன். ஓகே பார்த்துக்கோங்க டைம். 9:30 எங்க பார்ப்போம். 9:30 9:30 கால்ஷீட்ல பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஆனா பிள்ளையா டக்குன்னு நார்மல் ஞாபகம் வச்சிருப்பீங்க. 3:30 9:30 அங்கெல்லாம் செங்கோணம் இருக்கும். ஆனா இங்க அப்படியெல்லாம் இல்ல. கொஞ்சம் நிதானமா கேள்வி. 105 பாகை சார். 105 ஆபோ 12 6 3 9. இப்படி கட்டாயம் நிமிட முள் வந்து அது மாறப்போகுது. ஆனா 9:30 10 11 நடுவில் தான் இருக்கும். உங்களுக்கு தெரியும் 30 தானே அரைவாசி வந்தா நடுவில் தான் வரும். ஓகே நடுவில் வருது. இப்ப 9 வரைக்கும் உங்களுக்கு தெரியும் 90. சிம்பிள். 9 வரைக்கும் உங்களுக்கு தெரியும் 90. ரைட். ஆனா அந்த மனுஷன் உங்களுக்கு ஒரு 15 பாகை மேல போயிடுது. அதாவது 60 வந்திருக்கு. இந்த நிமிடமும் ஃபுல்லா வந்தா 30 போகும். ஆனா 60 இருக்கனால 15 பாகை தான் போகும். அதனால ரைட். 90 15
ஓகே, உங்களுக்கு விளங்கி இருக்கும், நல்லா விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப. ரைட், எப்படி எந்த டைம் கொடுத்தாலும் காணணும், அதான் நம்ம சொல்றது, எந்த டைம் கொடுத்தாலும் காணணும். ரைட், அப்ப எனக்கு கண்டுபிடிங்க 7:20 7:20 டைம். ரைட், எங்க பாப்போம் 7:20 7:20 7:20 7:20 12 100 பாகை 100 சார் 100 பாகை 50 பாகை. 7:20 போடும். 7:20 10 நிமிடம் முழு 4 விட்டது. மனுஷியால முழு வந்து 7 கிட்ட இருக்காது, 7ஓட கொஞ்சம் தாண்டி போயிடுவாங்க, 7ஓட கொஞ்சம் தாண்டி போயிடுவாரு. அதிகமா இருக்கணும், அதனால ஓகே. இப்ப பாருங்களே, நான் முதல்ல சொன்ன மாதிரி 30 தலைதானே, 2 இது எண்களுக்குலாம் 30 மொத்தம் 360, 12 இடைவெளி இருக்கு பாருங்க, ஒரு இடைவெளி 2 3 4 5 6 7 8 9 10 12 இடைவெளி வட்டமா இருக்கு. 12 இடைவெளி இருந்தா 360 12 பிரிப்போம், அப்போ ஒரு இடைவெளி 30. ரைட், 360 12 பிரிங்க. அடுத்த இடைவெளி 30, அடுத்து 7க்கு நேரம் இந்த இடைவெளி 30. ஒரு சின்ன அளவு ஒண்ணு மேல போயிருக்கு, அதுதான் காரணம். அப்ப இன்னைக்கு 90, இந்த 3 90 வந்துருச்சு, அதோட ஒரு சின்ன அளவு கூட்டப்படுது, அது எந்த அளவு கூட்டத்துக்கு கண்டுபிடிச்சீங்க வேலை. சிம்பிள் வேலை பாருங்க, அவசரம் நீ எந்த டைம் கொடுத்தாலும் செய்யலாம். பாருங்க, அதாவது இந்த நிமிட முள் வந்து நடக்கணும், இந்த நிமிட முள் வந்து 12 கிட்ட இருந்து 4 கிட்ட வருது, 20 நிமிஷம். ரைட்டா, இந்த நிமிட முள் 360 பாகை போனதா பிளேயர் மனுஷியால முள் 30 பாகை போகும். ரைட்டா, அப்படிதான் அர்த்தம். பாருங்க, இந்த 12 கிட்ட இருந்து ஒரு ரவுண்ட் அப்படி அடிச்சாதான் 30 பாகை போக போகுது மனுஷியால முள். இவரு 3ல ஒரு பாகை தான் போறாரு பாருங்க, 3ல வந்து தானே 3 பிரிங்க பார்ப்போம். 4 இன்னைக்கு 8 12 3 3 பிரியுது, 3ல 1 120 பாருங்க, 3 பிரித்தாலும் சரி 30. ரைட்டா, பாருங்க பிரிவு 120 3 முறை எத்தனை பாருங்க 10 பாகை தான் போக போகுது. 3 பிரிக்கிறேன், 3 பிரிச்சா இது 10 பாகை தான் போக போகுது. ஆகவே இன்னைக்கு 10, ஆகவே 90ஓட 10 100 பாகை சரியானா? ஓகே தானே? ரைட், இப்படி நீங்க டைமா என்ன செய்யலாம், ஒவ்வொரு எந்த டைம் கொடுத்தாலும் பரவாயில்ல, அந்த டைமுக்கு இடையில எந்த குழந்தை கேட்டாலும் நீங்க என்ன செய்யலாம். சில டைம் தவிர உங்களுக்கு இந்த கிளாஸ் முடிய எனக்கு குரூப்ல செஞ்சு போடணும். ஓகே, சில டைம் 6:10 6:10 ரைட், 6:10 8:20 8:20 8:20 2:40 2:40 7:10 7:10 5:50 2:4 இந்த டைமை எழுதி வைங்க, இந்த டைமை எழுதி வச்சு எனக்கு போட்டோ அடிச்சு அனுப்பி கொடுக்கும். ரைட், இந்த கிளாஸ் முடிய இந்த வேலை செய்யும். ஓகே, இப்ப நம்ம
இந்த கோணத்தை பத்தின ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் உங்களுக்கு போகணும்னு தான் நம்ம இவ்வளவு வேலை செய்யணும். கோண சம்பந்தம் தெரியுதானே? ரைட். ஒரு கோணங்கள் அடிப்படையில பாருங்க, நேர் கோணம். நம்ம ஸ்கூல்ல படிக்கிற மாதிரி இங்க படிக்க இல்லாதானே. ஒரு நேர் கோணம் 180 பாகம், செங்கோணம் 90 பாகம். ரைட். ரைட். செங்கோணத்தை விட 180 கொஞ்சம் பெருசாவும், செங்கோணத்தை விட பெருசாவும், 180 விட சின்னதா இருந்தா விரிகோணம், 90 விட சின்னதா இருந்தா கூர்கோணம், 180 விட பெருசா இருந்தா பின்முறை கோணம். ரைட். இந்த மாதிரி கோணம் வந்து கடிகாரத்துல இருந்தா என்ன செய்யலாம், படிக்கலாம். இப்போ உங்களுக்கு விளங்கும் இதுல எத்தனை பாகை வருது, அது என்னென்ன கோணம் அப்படிங்கிறதுல ஆழமா சொல்ல தேவையில்ல. அந்த விஷயம் வந்து உங்களுக்கு விளங்கும். ரைட். ரைட். இப்ப அடுத்த விஷயம் போகும். ரைட். நான் போட்டி பற்றி தயாரானு. ரைட். இது ஓகே தானே? ரைட். பாருங்க. ரைட். அடுத்தது அடுத்தது ஒரு முக்கோணம். ரைட். ஒரு முக்கோணில இந்த பக்கமெல்லாம் சமனா இருக்கு. ரைட். இது ஒழுங்கான முக்கோணம். ஒழுங்கான முக்கோணம் தெரியுது. 3 பக்கம் சமனா இருக்கும், 3 கோணம் சமனா இருக்கும். ரைட். 3 புறக்கோணமும் சமனா இருக்கும். ரைட். அதான் ஒழுங்கான. ரைட். இந்த பாகை எக்ஸ் எக்ஸ் வெளியே. ஒருத்தர் ஆன்சர் சொல்லிட்டாரு. வேற ஆன்சர் வச்சுக்கணும். வேற ஏதாவது ஆன்சர் வச்சுக்கணும். வேற ஆன்சர் வச்சுக்கீங்களா? எக்ஸ் வேல்யூ என்ன? 45 பாகை சார். நோ, 45 வராது. 60 பாகை சார். ரைட். ஓகே. ரைட். ஒரு முக்கோணிக்குள்ள ஒரு முக்கோணியின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை வந்து 180. ரைட். இந்த முக்கோணி 3 கோணத்தை கூட்டினா 180. ஆகவே 3 கோணத்தை கூட்டினா 180. ஆனா இங்க 3 பக்கமும் சமனா இருக்கனால 3 கோணமும் சமனா தான் இருக்கு. நான் சொல்லிட்டேன் முதல்ல, ஒழுங்கான ஒரு பலகோணி, ஒழுங்கான முக்கோணி. அது 3 பக்கம் சமனா இருக்கும், 3 கோணம். ரைட். அது 3 கோணத்தை கூட்டினா ஒரு கோணம் எக்ஸ் வச்சா 3 கோணமும் கூட்டுத்தொகை 180. இவரும் மாற மாட்டாரு. ஒரு முக்கோணில கோணமெல்லாம் இப்படி வெட்டி வச்சீங்கன்னா ஒரு நேர்கோட்டில் ஒத்துது. ஒரு நேர்கோட்டில் தான் இருக்கும். இந்த கோணத்தெல்லாம் வச்சா இப்படிதான் வரும், ஒரு அரை வட்டமா வந்து. ரைட். ஆகவே இந்த 3 கோணத்தை கூட்டினா 180. ஆகவே 3 எக்ஸ் சமம் 180. எக்ஸ் சமம் 60. 3 அளவு பிரிக்கிறது அது தெரியும் தானே உங்களுக்கு? ரைட். அது சின்ன விஷயம் தானே? ரைட். ஓகே. இப்ப அடுத்தது அது ஒரு சாம்பிள், இது ஒரு சாம்பிள். எக்ஸ் X சமன் 50 சார். எக்ஸ் சமம் 50. ரைட். வேற ஆன்சர்? வேற ஆன்சர்? கிரேட் 5 தான் எனக்கு சொல்லணும். கிரேட் 5 மக்கள் தான் நான் எதிர்பார்க்கிறேன். நான் பார்த்துட்டு மட்டும் இருக்கல, கொஞ்சம் அடுத்த யோசிக்கணும். அதான் எப்படி தெரியாது பரவாயில்ல. 50 சார். 50. நீ தெரியல போனீங்கிறது வேற இருக்கு. யோசிக்கிறீங்களா? அதான் தெரியாத விஷயத்த யோசிக்கிறீங்க. அடுத்ததுக்கு அப்புறம் யோசிக்க ஒண்ணுமே இல்லை, டைரக்டா விடத்தாங்க. ஆகவே பாருங்க, இந்த 3 கோணத்தை கூட்டினா 180. எக்ஸ் பிளஸ் 60 பிளஸ் 70 180. அது எக்ஸ் சமன் எக்ஸ் தவிர 2ஐ கூட்டினா 130 சமன் 180. 130 கூட்டப்பட்டிருக்கு. அப்படி போக கூட 130 எக்ஸ் சமன் 50 பார்த்து. மூணே கூட்டினா 180னா எக்ஸ் 50 தானே? ரைட். அப்ப அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இதுல வந்து இப்ப இது சம்பவம் போனேன் உங்களுக்கு தெரியும் தானே?
பக்கங்கள் அடிப்படையா 3 பிரிக்கும். சம பக்க முக்கோணி இப்ப இரு சம பக்க முக்கோணி வரும். ரைட், சமநெறி பக்க முக்கோணி இப்ப நடுவுல பார்த்துக்கோ. இப்ப இரு சம பக்க முக்கோணி வரும். ரைட், இது ஏன்னு வரும். இது 55 பார்க்கணும். ஏ எத்தனை பார்க்கணும்? ஏட வெளியே வேணும். 55 வகை சார். வேற வேற ஆன்சர்? 55 பாகை. ரைட், வெரி குட். 55 பாகை சார். வெரி குட். இப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு இருசம பக்கம் முக்கோணி அப்படின்னா 2 பக்கம் சமனா இருந்தா பக்கத்துக்கு எதிரான கோணங்கள் 2 சமனா இருக்கும். ரைட், அது இது 55, இது 55. உண்மை யோசிச்சாங்க நல்லா பார்க்கணும். எந்தெந்த கோணம்னு பார்க்கணும். இந்த சமனான பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்கள் தான் என்னது சமன். அதுல நல்லா புரியா இருக்கும். ரைட், சமனான பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணம் கண்டவாக இருக்காது. ரைட், எக்ஸ் எவ்வளவு? எக்ஸ் எவ்வளவு? சார் 80 பாகை. 80. ஓகே, ரைட். பாருங்க, ஒரு இருசம பக்கம் முக்கோணி அப்படித்தானே? ரைட், இருசம பக்கம் முக்கோணில இந்த 2 பக்கம் சமனா இருந்தா இதுக்கு எதிரான கோணங்கள் ரைட், 50 இவர் 50 பார்க்கணும். இந்த கோணமும் 50. ரைட், இப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு அகக்கோணங்கள் கூட்டல் 80. இங்க 50 50 100 ஒரே பேராங்க. இப்பதான் ரெடி ஆயிட்டீங்க, படிக்க தயாராயிட்டீங்க தானே? ரைட், அதனால கொஞ்சம் வேகமா போகணும். எக்ஸாம் 180 100 பண்ணணும். நீங்க பட்டுன்னு போட்டு வைங்க. 50 இங்கே 50 பக்கத்துலேயே போட்டாச்சு. 100 180 80. ரைட், அவர்தான் நீங்க போடுற. ரைட், இங்க பாருங்க. இதை நான் கேட்கிற ஆள் சொல்ல போகுது. இவரை நான் கேட்கிற ஆள் சொல்ல போகுது. ரைட், தெரிஞ்சவங்க நான் கேட்கிற ஆள் சொல்லுங்க. 55 பாகை சார். பாப்பா ஒரு ஆள்கிட்ட கேட்கிறேன் நானு. நீங்க சொல்லுங்க. சரிங்க சொன்ன இதுக்கான ஆன்சர். ரைட், சொல்லல. ரைட், ரைட் பார்ப்போம். ரைட், சொல்லிட்டாரு, ஆன்சர் சொல்லிட்டாரு. இப்ப பாருங்க, இது ஒரு இருசம பக்கம் முக்கோணி அப்படின்னா ரைட், இங்க சமனான எதிரே உள்ள பக்கங்கள் சமம். இங்க இங்க எக்ஸ் இது 2 சமன். ரைட், இது 70 இது 70 அப்படியெல்லாம் இல்லை. அந்த சமனான பக்கத்துக்கு பார்க்கணும், அதுக்கு எதிராக தான் பார்க்கணும். ரைட், ஆகவே இப்ப 2x 70 இது எல்லாத்தையும் கூட்டினா 180. அது 2x சமம் 180 70 போனா 110. ரைட், ஆகவே இப்படி இந்த இருசம பக்கம் முக்கோணில இந்த கணக்கு. அடுத்த விஷயம், ரைட், இப்ப முக்கியமான விஷயம். ரைட், இப்ப கோணத்துல இருந்து வந்திருக்கோம். ஒரு மையத்துல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தொடர்ச்சியா வந்திருக்கோம். ரைட், இப்ப படம் பார்த்து கதை சொல்ல மாட்டேன். ரைட், படம் பார்த்து கொஞ்சம் கதை சொல்லுங்க. 45 எக்ஸின் பெருமான என்ன? 70 45 எக்ஸ் 115 சார். 115. ரைட், எக்ஸ் வேல்யூ என்ன? அதாவது நல்லா பாத்துங்க சார் 115. ஓகே, வெரி குட். நல்லா பாத்துங்க. முக்கோணி ஒன்றை எழுதிக்கிட்டால் பரவாயில்ல. முக்கோணி ஒன்றை ஒரு பக்கத்தை நீட்டும் போது உண்டாகும் புறக்கோணமானது புறக்கோணமானது அதன் அகத்தவின் கோணங்களின் கூட்டுத்தொகை சமன். அதன்
எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை சமம். அது தானே ரைட், இதுதான் பயன்படுத்துறோம். ஆகவே இது ரெண்டையும் கூட்டினா இது சமம். ரைட், ஆகவே எக்ஸ் சமன் 45 சமம். ஆகவே 105. இப்ப இதை கண்டுக்காக தேவை. நீங்க டிரெக்டா நான் சொல்லி கொடுத்த தேர்தல் என்ன செய்யணும், பயன்படுத்தி இந்த கணக்கை செய்யணும். ஓகே, முக்கியமான தேர்தல். இப்ப இங்க இருந்தா உங்களுக்கு அடுத்து போட்டி பரீட்சை ஸ்டார்ட் ஆகும். ஒலிம்பியாட் அண்ட் சிதம்பரம் இங்க இருந்து ரைட், இதுல இதுதான் ஸ்டார்ட் ஆக போகுது. ரைட், நல்லா பாருங்க. ரைட், அடுத்தது 45 20 கூட்டினா 115 தானே சார்? 115 போட்டோம் இல்லையா? எக்ஸாம 70 45 115. சரி, ஓகே ஓகே. 70 45 எக்ஸ். ஓகே, ரெண்டே கூட்டினா கூட 115. ரைட், ரைட். அடுத்தது எக்ஸ் எவ்வளவு? எக்ஸ் பெருமா ரைட். ஓகே, ரைட். இங்கே அதே மாதிரி தான். ரைட், பாருங்க. சொல்லுங்க பாபா. ஒரு முக்கோணி ஒன்றில் ஒரு பக்கத்தை நீட்டும் போது உண்டாகும் புறக்கோணமானது அதன் அகத்தில் கோணங்களின் பொறுத்தது சமம். ரைட், அவை 130 எதுக்கு சமனா இருக்க போகுது? எக்ஸ் 80க்கு சமனா இருக்கு. ஆக எக்ஸ் சமன் 80 கழிச்சோம்னா ரைட் 50. ரைட், இப்ப டிரெக்டா செய்வீங்க தானே? ரைட், ஓகே. ரைட், வெரி குட். அடுத்தது எக்ஸ் எவ்வளவு? எக்ஸின் பெருமானம் என்ன? எக்ஸின் பெருமானம் என்ன? ரைட், சொல்றாரு. ரைட், வெரி குட். ரைட், பாருங்க. இது ஒரு இருபதாம் பக்கம் முக்கோணி. சமனான பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்கள் சமன். 55 இவர் 55. இப்போ வந்து தெரியும். இப்ப அடுத்த தேர்தல் பாருங்க. ரெண்டு தேர்தல் கூட நீங்க பயன்படுத்தும். அவ இங்க இவர் கூட்டினா முக்கோணி ஒன்றில் ஒரு பக்கத்தை நீட்டும் போது உண்டாகும் புறக்கோணமான எக்ஸ் ஆனது அகத்தெதிர் கோணங்கள் 55 சக 55. இப்படி சமனான. ஓகே தானே? இந்த விஷயங்களை தான் பார்க்கிறோம். முக்கியமான தேர்தல் பார்க்கணும். அறுபத்தஞ்சு சார். வெரி குட். கணக்கு அப்படிதான் இருக்கணும். ரைட், கணக்கு போட முடிஞ்சு அதுக்கான விட என்ன செய்யணும், மட்டுமே கிரகிச்சிடணும். ரைட், பாருங்க இங்க 130 இந்த பக்கம் 50. ஆகவே 50னா மிச்சம் 130 இருக்க போகுது. இது ரெண்டே கூட்டினா இது சமன். இது 50 போய் காண தேவையில்ல. இது எக்ஸ்னா இங்க எக்ஸ். 2 எக்ஸ் சமன் 130. ஓகே, வெரி குட். இப்ப எக்ஸ் 126 பாரு. 126 பாரு. இப்ப எக்ஸ் 22. ரைட், ஓகே பாப்போம். ரைட், 126னா இது ஒரு நேர் போடுனா
ரைட் ஆகவே 180 இருந்து 126 கழிக்கிறோம். ரைட் எவ்வளோ 54 சரியா 54 ரைட் 54 ரைட் ஆகவே இது ரெண்டும் ஒரு திருத்தம் பக்கம் முப்பது ரைட் இது 54 ஓகே ரைட் ஆகவே உங்களுக்கு தெரியும் இவர் ரெண்டையும் கொண்டா சமன் அது 126 இருந்து 54 கழிக்கலாம் சரி 180 இருந்து இது ரெண்டையும் கூட்டி கழிக்கலாம் எப்படினாலும் செய்யலாம் சரி இது ரெண்டையும் கூட்டினா ஒரு சமன் தானே ஆகவே 54 எக்ஸ் சமன் 126 126 கழிச்சா 2 ஆகவே 72 பாருங்க ரைட் ஓகே பார்ப்போம் சில பாருங்க சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்த்து ரைட் ஓகே இப்போ உங்களுக்கு ஒரு தேற்றம் கணக்கு 11 வரைக்கும் வந்துட்டீங்க ரைட் ஓகே ரைட் அடுத்தது கொஞ்சம் பார்ப்போம் அடுத்த விஷயம் ரைட் இப்போ இதைத்தான் செய்ய போறோம் இவ்வளவு நேரம் படிச்சதை வச்சு செய்ய போற விஷயங்களை கொஞ்சம் இது ஏ பி சி டி இ எஃப் எனின் கேள்வி ஏ சக பி சக சி சக டி சக இ சக எஃப் பெருமான யார் இதனுடைய கூட்டுத்தொகை இது நீங்க பாபு யாரும் சொல்லுங்க என் கூட்டுத்தொகை இது நல்லா யோசிங்க படத்தை நல்லா தொப்பில கீறிட்டு நல்லா யோசிப்பாங்க இப்ப இதுக்குதான் உங்களுக்கு டைம் தரும் கொஞ்சம் யோசிக்கிறது ஆனா இதுக்கு ரொம்ப யோசிக்க மாட்டேன் நீங்க தகவல் பார்ப்போம் இவ்வளவு நேரம் படிச்சதை வச்சு சார் 540 540 180 வராங்க அப்ப எந்த ஆன்சர் சரி அர்த்தம் படிக்கிறது கஷ்டப்படுறது இந்த
சார் 130. Right. 130. ம். 330 சார். 330. வேற 360 சொல்லு. ரைட் ஓகே நான் பாப்போம். ரைட் சிம்பிள் கூட இங்க பாருங்க எப்படி இந்த என்ன படிச்சது சின்ன சின்ன விஷயங்கள் தான். ரைட் இப்படி வந்தோடனே நீங்க ரொம்ப பெருசா ஒண்ணும் நினைக்க கூடாது. இங்க பாருங்க இது ஒரு முக்கோணி ஒரு பக்கத்தை நீட்டுறோம் உண்டாகுது புறக்கோணம் உண்டாகுது அகத்தடி கோணங்களையும் கொடுத்தாங்க. ஓகே முடிஞ்சு. அடுத்த ஒரு புறக்கோணத்தை நீட்டணும். ரைட் இங்க பாருங்க இஎஃப் அது ரெண்டையும் கூட்டினா இவர் ஓகே தானே. இந்த ஒரு முக்கோணியின் ஒரு பகுதியை நீட்டும் போது உண்டாகும் புறக்கோணமானது அகத்தடி கோணங்களையும் கொடுத்தது சமன். அதே மாதிரி இங்க ஏற்கனவே இங்க இப்ப நம்ம எடுத்துட்டோம்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஏதாவது ஒரு பல்கோணி ஒரு முக்கோணில ரைட் புறக்கோணமான நீட்னா புறக்கோணங்களின் கூட்டுத்தொகை இங்க இருக்கு ஏ சக பி, இங்க இருக்காரு இ சக எஃப், இங்க இருக்காரு சி சக பி. அது இது எல்லாம் கூட்டினா புறக்கோணம் உள்ள வந்துருது. ரைட் முக்கோணி மட்டும் இல்ல நாட்பக்கல் ஐங்கோணி எதுனாலும் சரி புறக்கோணங்களின் கூட்டுத்தொகை அந்த முக்கோணி எப்படியாவது இருக்கலாம். அது ஒழுங்கான முக்கோணியா இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒழுங்கான நாட்பக்கலா இருக்கணும்னு அவசியம் இல்லை. புறக்கோணங்களின் கூட்டுத்தொகை எப்பயுமே என்ன செய்யாது மாறாது. ரைட் ஆகவே ABCDEF வந்து 360 பார்க்கணும். முக்கோணி ஒன்றின் புறக்கோணங்களின் கூட்டுத்தொகை வந்து 360. ரைட் அகக்கோணங்கள் ஒவ்வொரு பல்கோணிக்கும் மாறுபடுகிறது. ஆனா புறக்கோணம் வந்து எல்லா பல்கோணிலையும் ஒரே அளவு தான் இருக்கும். ரைட் அதை நான் உங்களுக்கு சொல்லி தரணும் இல்லை. இப்ப நாட்பக்கம் எடுப்போமே நாட்பக்கம் எடுத்தாலும் இந்த பாருங்க புறக்கோணம் எல்லாத்தையும் அமைச்சிடும். இந்த புறக்கோணங்கள்லாம் கூட்டினா எத்தனை இருக்கும்? A B அது மாறாது. ரைட் ஓகே ரைட் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை முக்கோணிக்கு 180. நாட்பக்கல்ல நீங்க போட்டா பார்க்கணும். இப்போ நான் வாங்கினீங்கன்னா இது ஒரு முக்கோணி இது ஒரு முக்கோணி 180. எத்தனை முக்கோணி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கால்குலேட் ஆகும் பண்ணிக்கலாம். இப்ப ஐங்கோணி ஒண்ணு எடுத்தாங்க ஐங்கோணி ஒண்ணு எடுத்தோம்னா எத்தனை முக்கோணி இருக்கு பாருங்க 180 180 180 3 முக்கோணி இருக்கு. 180 3 பேருக்கீங்கன்னா ரைட் ஓகே தானே. இதுல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? இதுல ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா கேளுங்க. இப்ப சொன்ன விஷயங்கள்ல ஏதாச்சும் ரைட் இல்ல ஓகே ரைட் இருந்தா கேளுங்க. ரைட் ரைட் அதே மாதிரி யோசிக்கக்கூடிய கணக்கு போறதுல ரெடி ஆயிக்கங்க. ரைட் ரைட் இதுலயும் A plus B plus C plus D plus E plus F இன் பெருமானம் இதுலயும் அதே தான். இதுலயும் அதே கேள்விதான் போய் கேட்கிறேன். ரைட் இதனுடைய பெருமானம் இது. என்ன பாபம் தான் உங்களுக்கு கொடுக்குற மூளைக்கு வேலை சின்ன சிம்பிள் தான். இப்ப படிச்ச விஷயம் தான் கூட இப்ப படிச்ச விஷயம் தான் எனக்கு இருக்கு, வேற ஒண்ணுமே இல்லை.
என்ன பிள்ளை சொல்லலையா? சரியான மாதிரி குறைவா இருக்கீங்க இன்னைக்கு. ஒருவேளை ஒலிம்பியாட் எக்ஸாம் செஞ்சு நான் ரைட் 360 சார். ரைட் ஓகே ரைட் ஓகே ரைட். அதே மாதிரி தான், அதே சிம்பிள் அதே நேரத்தை தான் பாய்க்கிறீங்க. நல்லா பார்த்துங்க. ரைட் இங்க பாருங்க, முக்கோணி ஒன்றின் ஒரு பக்கத்தை நீக்கும் போது உண்டாகும் புறக்கோணமானது அதை திருப்பி ஏசாக பிக்கு சமம் இது அவ்வளவு. அதே மாதிரி இந்த பக்கம் நீக்குங்க, இவர் என்னத்துக்கு சமனா இருப்பாருன்னா பி சக டிக்கு சமனா இருப்பாரு. அதே மாதிரி இந்த பக்கம் ஆகவே ஒரு மையத்தை சுத்தி கவர் பண்ணிடுறாரு இவர் அவ்வளவு. ஆகவே இவ்வளவு 360 பாதிப்பு சொல்லலாம். ஓகே சரி ஓகே. உங்களுக்கு இந்த மதிப்பை எக்ஸாம் போட்டி பத்திரிக்கை இந்த மதிப்பை தயாராகும். ரைட் ஓகே. இதுல ஏதாச்சும் பிரச்சனை இப்ப A B C D எழுதணும். சொல்லுங்க A சக B சக C சக D இதுதான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இதுதான் சொல்லுவீங்க பிரச்சனை. இல்லாட்டி இப்படி செய்வோம் கொஞ்சம் எழுதுங்க. எழுத வச்சா நீங்க ஈஸியா பண்ணுவீங்க. சரி இதுல டி சமன் 40 ரைட்டா? டி சமன் 40 எனில் ஏ சக பி சக சி இதனுடைய பெருமானம் ரைட். இப்பயே செஞ்சுருவீங்க, அவ்வளவு பெரிய கஷ்டம் இல்லை. எங்க போயிரு இதுல நல்ல இன்னொரு ஆன்லைன் கிளாஸ் நீங்க நல்லா ஃபோக்கஸா நல்லா இன்னைக்கு சதீஷன் கிருத்திகா என்ன மாதிரி கிருத்திகா ஆன்சர் சொல்லுங்க பாபு. நிதுசன் మీకు ఎగ్జామ్ లేదు సార్. கொஞ்சம் லேசு சார், கொஞ்சம் கஷ்டம் சார். படிச்ச மாதிரி வந்துருந்துச்சா எக்ஸாம்? ஆமா சார். வீடியோலாம் அனுப்புனால படிச்சிருந்தீங்கன்னா ஒரு நியாயமா ஆன்சர். ரைட் பாப்போம், பேப்பர்ல நான் உங்களுக்கு செஞ்சு அனுப்ப வேண்டியது. 190 சார். 190 நம்ம இது எடுத்துக்கோ தொடர்பு. இப்ப பாருங்க, இவ ரெண்டு சமன் சொல்லுங்க. ரைட் இவ ரெண்டு சமன், இவ ரெண்டு சமன். ஓகே இதுல ஏ சக பி சக சி சமன், சி சக டி வந்து சமன். ரைட் இந்த சிக்கல் வந்துருக்குன்னா ரைட் இந்த சிக்கல் வந்து தொடர்பு தான் எடுக்கணும். இவ ரெண்டு கூட்டுத்தொகை இவ ரெண்டு கூட்டுத்தொகை சமன். இன்னைக்கு மைனஸ் போட்டுக்கணும், இன்னைக்கு மைனஸ் வந்து கழித்தல் போடும் கணக்கு தான் வருங்க.
ரைட். ஏ சக பி சக சி கூட்டப்பட்டிருக்குன்னு அவரை சி எங்க கழிச்சு விட்டீங்கன்னா பி வந்து ரைட். ஆகவே ஏயும் பி கூட்டி அதை சியை கழிச்சிங்கன்னா அதுக்கு வர்றது என்ன வரும்? 40 ரைட். நல்லா நோட் பண்ணிருக்கீங்க. இப்போ ரெண்டு சமன் உத்தவி போகணும் ரைட். இப்படி ஒரு குறுக்கா ரெண்டு கோடு வச்சுன்னா இந்த கோணம் சமனா இருக்கும். இது ரெண்டு சமனா இருந்தா இது ரெண்டு சமன் தானே. இது ரெண்டையும் கூட்டுறதுக்கு இது ரெண்டையும் கூட்டுறது சமன் தானே. ரைட். அதை வச்சு ஒரு சமன்பாடு எடுத்துட்டு சி வந்து கூட்டப்பட்டு உங்களுக்கு கழிக்கப்பட்டு ஏ சக பி சய சி இன் பெருமானம் டிக்கு சமனா இருக்கும். சி உங்களுக்கு தந்திருக்கனால அவங்க இதனுடைய பெருமானம். ஓகே இப்படி செய்யலாம் நீங்க. ரைட். அடுத்தது பார்ப்போம். இதெல்லாம் சொல்லிடுங்க, பிரச்சனை இல்லை. எக்ஸ் தான் எக்ஸ் வேல்யூ வேணும். 45 சார். ஓகே ரைட். இங்க பாருங்க எக்ஸ்னா இது எக்ஸ் 90. 2x சமம் 90. ஏன்னா இங்க 90னா மிச்சம் 90 தானே போகும். அப்படித்தானே. ஆகவே இது ரெண்டையும் கூட்டினா 90. அது x சமம். ரைட். வெரி குட். ஒரு 35 பாரு. எக்ஸ் எக்ஸ் என்ன எக்ஸ் என்ன 35 பாகை சார். 35 சார் 65 பாகை சார். 60 65 சார். 65 வர சான்ஸ் இருக்கு. ஓகே 65 சாரி நல்லா பாருங்க. 55 சார். சாரி சார். இது ரெண்டுல ஒரு ஆன்சர் தான். அதுனா கன்ஃபார்ம் பராபர். ரைட் பாபு. ரெண்டு பேரும் ஆன்சர் சொல்லியிருக்கீங்க தானே. சரி ஓகே பாபு. ரைட். இங்க பாருங்க இது 35 நாப்பு செஞ்சிருங்க.
Sir,